கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த கிழமையும் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தையை விளக்கிச் சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் தெளிவு வேதவசனத்தில் ரொம்ப தேவைப்படுது. அதுக்காக சில காரியங்களை சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. அதை இன்றைக்கும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சில வாரங்களுக்கு முன்பாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்களுடைய குணங்கள் என்ன 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 என்று ஒரு செய்தியாக உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர். குமாரன் அன்பும் கிருபையும் நிறைந்தவர். பரிசுத்த ஆவியானவர் சத்தியமும் வல்லமையும் நிறைந்தவர் என்று இதை நாங்கள் பின்னணியிலே வைத்துக் கொள்ளுவோம். சரியா? இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் சாத்தான் யாரு, அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மெயின் குணங்கள் என்ன, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை அழிக்கவே உலகத்தில் வந்தார் என்று 1 யோவான் 3:8 நாங்கள் பார்க்கிறோம். சரியா? ஆனால் அவரை ஆண்டவர் சிலுவையில் ஜெயிச்சிட்டார். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதில் கருத்து வேறுபாடு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. He overcame, he crushed the head of Satan and overcame him by his blood, by the wounds in his body. அவருடைய சரீரத்திலே பெற்ற காயங்களினாலும் அவர் சிந்தின இரத்தத்தினாலும் அவனை மேற்கொண்டார். பின்பு அவர் மரித்தார். 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே அவர் மரணத்தையும் ஜெயித்து விட்டார். ஆக சாத்தானவன் முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டு போனான். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நான் சொல்ல போகிற சில கருத்துக்கள் உங்களுக்கு ஒருவேளை என்னடா இதையும் சொல்கிறார் அதையும் சொல்கிறார் மாதிரி நினைக்கக்கூடாது. சரியா? நல்லா கவனிங்க. இயேசு அவனை சிலுவையிலே ஜெயித்து விட்டார். பீரியட். வேற ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இன்றும் சாத்தான் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறானா இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறானா இல்லையா? இல்லை அவன் எல்லாத்தையும் தோத்துட்டோன்னா போய் வாழை சுருட்டிக்கிட்டு கிடக்கிறானா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கான். அதை இயேசுவே சொல்லி போட்டாரு. அவன் எது வரைக்கும் கிரியை செய்வான்? தன்னுடைய 2ஆம் வருகை வரைக்கும் கிரியை செய்வான். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எப்படியெல்லாம் கிரியை செய்தானோ அதை போலவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகும் இன்று வரைக்கும் இன்னும் அவருடைய வருகை வரைக்கும் கிரியை செய்து கொண்டேதான் இருப்பான். வேதம் அதை ஒத்துக்கொள்கிறது, ஆமோதிக்கிறது. இதனால பிசாசுக்கு இப்பொழுது என்னென்ன பிரிவிலேஜஸ், அதாவது ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். அப்போ தான் அவன் எப்படியெல்லாம் நம்மளை தாக்க வாரான், எப்படியெல்லாம் நம்மள்கிட்ட அவன் மோத முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால அவனை நான் பெருசாக்கி பேசுகிறேன்னு தயவுசெய்து அப்படியும் நினைக்காதீங்க. பட் ஹீ ஹேஸ் சம் ப்ரிவிலேஜஸ் டில் த கம்மிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிற வரைக்கும் அவனுக்கு சில ப்ரிவிலேஜஸ், அதாவது அது என்ன சொல்கிறது, ப்ரிவிலேஜஸ்னால் ஸ்லாக்கியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏன் எடுத்து போடலை அது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணுங்க. எடுத்து போடலை ஆண்டவரே. சரி, முதலாவது அவன் ஒரு ஆவியான மனுஷன். ஹீ இஸ் எ ஸ்பிரிட் பீயிங். எப்படி தேவதூதர்கள் ஆவியானவர்களாக இருக்கிறார்களோ அதை போல ஸ்பிரிச்சுவல் பீயிங் மாதிரி பிசாசும் ஒரு பீயிங், ஆவிக்குரிய பீயிங். அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பாடி இல்லை, அவன் ஒன்லி ஸ்பிரிட். அவனுக்குள்ள அவன் he is not embodied with flesh and blood.
அதனால் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டெல்லாம் அவன் வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ள முடியாது. ஆகையினால தான் அவன் யாருக்குள்ளேயாவது புகுந்துக்கிறான், புகுந்துக்கிட்டு அவங்க மூலமாக வெளிப்படுறான். இது ரகசியம் என்ன? அவனுக்கு மாமிசத்திலும் ரசத்திலும் வெளிப்பட வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அதை ஆண்டவர் கட்டுப்படுத்தி போட்டார். அதனால அவன் வெளிப்படுவதற்கு ஒரு ஆள் தேவை. எவன்டா மாட்டுவான்னு பார்க்குறான், அவனை வஞ்சிக்கிறான், மாட்டுவான்னு அவனை பிடிச்சிக்கிறான். இதுக்கு பேர் தான் பொசஷன் என்று பெயர். சரி, அது ஒன்று. இதற்கு வேதவசனத்திலே நாம் எசேக்கியேல் 28:11 முதல் 17 வரையிலும் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். ரெவலேஷன் 12:1-12 வசனங்களிலும் இது என்ன, இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்னா என்னன்னு தெரியும். ரெண்டாவது, அவன் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சும்மா ஆவியாக இருக்கிறபடினால போக முடியும், எங்கேனாலும் போவான். நீங்கள் எங்கே இருப்பீங்க, உங்கள் கொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இதில் இருக்கும், இல்லை தாய் தகப்பெல்லாம் அங்கே இருப்பாங்க. உங்களை இங்கே அட்டாக் பண்ணுறதுன்னா அவங்கள அங்கே அட்டாக் பண்ண நீங்கள் இங்கே பாடுபடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் அங்கே போய் அட்டாக் பண்ணுவான், தெரியுமா உங்களுக்கு? அண்ட் ஹீ இஸ் கேப்பபிள் அண்ட் ஹீ கேன் டூ இட். காட் கேன் நாட் ஸ்டாப் இட் அண்ட் காட் வில் நாட் ஸ்டாப் இட். என்னங்க இதெல்லாம் அவனுக்கு ப்ரிவிலேஜஸ், அவனுடைய ப்ரிவிலேஜஸில் இதெல்லாம் அடங்குது. இதற்கு வேதாகமத்தில் யோபு 1:1-6, 2:1-7, மத்தேயு 4:10-14, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:15, இவ்வளவு இடத்துலையும் இது போடப்பட்டிருக்கு. சரியா? மூன்றாவது, பரலோகத்திற்கும் அவன் போக்குவரத்துமா இருக்க முடியும். அநேகர் நினச்சிக்கிறாங்க சாத்தானுக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிளில் சொல்லியிருக்கு அவன் சாத்தானுக்கு பரலோகத்துக்கு போக முடியும்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. அங்கே கர்த்தர் நியமித்த ஒரு நாளிலே தேவ புத்திரர்கள் தேவ சமூகத்திலே வந்து ஆஜர் பண்ணாங்க. இந்த ஆஜர் பண்ணுங்கிறது ஒரு கட்டளை. அப்போ பிசாசும் சாத்தானும் அங்கே வந்து நின்றான். ஏங்க, பரலோகத்தில் அவன் போகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை, ப்ரிவிலேஜ் இல்லைன்னா அவன் எப்படிங்க அங்கே போனான்? யோபின் காலத்தில் போயிட்டான். புதிய ஏற்பாட்டிலையும் அந்த இது இருக்குது. என்ன இருக்குது? ஏசாமி சொல்கிறாரு, பேதுருவே உன்னை சொலவில் போட்டு படைக்கிறதுக்கு போல பெர்மிஷன் வாங்கிக்கிட்டான் பாரு. எங்கே போய் இங்கே வாங்கினா? பரலோகத்துக்கு போய் தான் வாங்கினான். பரலோகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது எப்பயோ போகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேதம் அதை ஒத்துக்கொள்கிறது. அப்போ நீ எங்கடா சுற்றிட்டு வந்தேன்னு கேட்குறார். நான் பூமியெல்லாம் சுற்றிட்டு வந்தேன், என் தாசனாகி யோபின் மேல் கண்ணை வைத்தாயோ. பாருங்க இந்த கன்வர்சேஷனை கொஞ்சம் பாருங்க. ஏன் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ. அப்புறம் கடைசியில் 2ஆவது இடத்துல சொல்றாரு, நீ முகாந்திரம் இல்லாமல் என் தாசனாகிய யோபுவை நீ என்னை சோதிக்க வைத்து விட்டாய்ன்னு சொல்றாரு. பின்னால் முகாந்திரம் இல்லாமலே சோதிக்க வச்சுட்டேன். ஆண்டவரும் அதை அலோவ் பண்ணிட்டார். அது அலோவ் பண்ணுறது என்ன ஏதுங்கிறத நான் பின்னால் உங்களுக்கு கற்று தரேன். இப்போ நீங்கள் வேற ஒரு காரியத்தை பாருங்க. அவனுக்கு பெரிய சேனையே இருக்குதுங்க. ஐயோ, அவனுடைய சேனையினுடைய அளவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவன் விழும் பொழுது சாத்தானு அவனோடு கூட 3/1 பங்கு தேவதூதர்களும் போயிட்டாங்க. தேவதூதர்களில் மொத்தம் எத்தனை கோடி இருந்தாலும் அதிலே 3 பிரித்தால் அதிலே 1 பங்கு சாத்தானோட போயிட்டாங்க. அவன் விழும்போதே, அவனை தள்ளி விடும்போதே. அவங்க இன்னும் அவனோட தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்பொழுது ஆதாமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனிதனாய் பிறந்து மரித்தவர்கள் அனைவருடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்தால் 70 கோடி என்று, 70 பில்லியன், நாட் கோடி, 700 கோடி, நாட் 700, 7,000 கோடி, 7 பில்லியன், 70 பில்லியன், 70,000 கோடி. இந்த ஆத்துமாக்களில் பிசாசினுடைய கீழே இருந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க. அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போது பிசாசு கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய இதுகளை வச்சு அவன் இப்பொழுது பெரிய சேனையை திரட்டிட்டான். இதெல்லாம் இருக்குங்க. அவனுடைய சேனைக்குள்ள இப்போ நம்மளோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறியாத ரட்சிக்கப்படாதவர்களும் அதிலே இணைந்திருக்கிறார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதையும் மறந்துடாதீங்க. அவங்களும் அதை செய்வாங்க. சரி, இது ஒரு ப்ரிவிலேஜ். அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வியாதிக்கும், எல்லா நோய்களுக்கும், அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, மென்டலாக இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும்
பிளேகாக இருந்தாலும் சரி, பெஸ்டிலன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு தாங்க, சாத்தான் தாங்க. இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு நான் ரொம்ப பாடுபடுறேன். எல்லாரும் உடனே நினச்சி கொள்கிறாங்க, சாத்தானும் ஆண்டவர் எங்களை அனுமதித்தார், அதனால தான் நாங்கள் சிக்காயிட்டோம். இல்லவே இல்லைங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை சோதிக்க மாட்டார் என்று யாக்கோபின் புஸ்தகத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. He will not tempt you or test you. அவர் உங்களை சோதிக்கவும் மாட்டார், உங்களை டெம்ப்ட் பண்ணவும் மாட்டார். அது ஆண்டவருடைய குணங்க. ஐயோ, அது ஆண்டவருடைய குணம். உங்களை சோதிச்சு அவருக்கு என்னங்க ஆக போகுது? உங்களை சோதிக்கணும்னு ஓடி ஓடி அலைகிறவன் சாத்தான். அவன் தான் உங்களை சோதிப்பான். கர்த்தர் உங்களை சோதிப்பது இல்லை. சிலர் ரொம்ப அவன் சோதனை வந்ததுனால, தங்களுக்கே வந்துட்டதுனால கர்த்தர் அனுமதித்தார். திரும்பியும் சொல்கிறேன், கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. யோபுவுக்கு அனுமதித்தார். யோபுவுக்கு ஏன் அனுமதித்தார், எந்த சூழ்நிலையில் எப்படி அனுமதித்தாருங்கிறதெல்லாம் இப்போ விளக்குனா எனக்கு டைம் காணாதுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சோதிக்க கர்த்தர் ஒருவனுக்கு, பிசாசுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அவன் ஏற்கனவே நம்மளை சோதிச்சுட்டு தான் இருக்கிறான். சரி, ஆதியிலிருந்து வருவோம். ஆதாமையும் ஏவாளையும் சோதிச்சு அங்கே தள்ளி போட்டான். அதுக்கு பிறகு எத்தனையோ பேரை இந்த உலகத்தில் சோதிச்சு கொண்டு வந்தான். யாரையாவது தேவனிடத்தில் போய் பெர்மிஷன் கேட்டு வந்து சோதிச்சானா? எங்கேயாவது இருக்கா பைபிளில்? பில்லியன் கணக்கில் ஆளுங்க பிறந்து செத்துட்டாங்க. எந்த சரித்திரத்திலேயாவது தேவனிடத்தில் பெர்மிஷன் வாங்கி கொண்டு வந்து அவன் சோதித்தான் என்று இருக்கிறதா? நான் திரும்பியும் சொல்கிறேன், யோபுவின் கதையை இப்போ பேச வேண்டாம், விட்டுருங்க. அதனுடைய விளக்கமே வேறு. பேதுரு கதையும் இப்போ பேச வேண்டாம், அதையும் விட்டுருங்க. அதனுடைய விளக்கம் வேலை. ஏன்னா நீங்கள் யோபுவும் கிடையாது, நீங்கள் பேதுருவும் கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு மனிதன், அவ்வளவுதான். உங்களை சோதித்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆண்டவருக்கு தேவையே இல்லைங்க, தேவையில்லை. அதனால ஆண்டவர் சோதிக்கிறாரு, ஆண்டவர் எங்களை சோதிச்சு போட்டாரு, ஆண்டவர் எங்களை சோதிகளை அனுமதிச்சுட்டாரு, அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் பைபிளுக்கு ஒத்ததே இல்லை. இது நம்மளா நினச்சிக்கிட்ட, நம்மளா உருவாக்கிக்கிட்ட ஒரு விதமான சிந்தனைகளும் எண்ணங்களும். வேண்டாங்க, விட்டுருங்க. முழுக்க முழுக்க உங்களை சோதிக்கிறது சாத்தான். என்ன விதமான சோதனையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சாத்தான், துக்கமாக இருந்தாலும் சாத்தான், வேலையிலிருந்து நீ நீக்கப்படுறீங்களோ சாத்தான், கஷ்டப்படுறீங்களா சாத்தான், எதுக்கு வேணாலும் காரணம் சாத்தான். திரும்ப திரும்ப நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எந்த கெட்ட காரியங்கள், துக்கமான காரியங்கள், கஷ்டமான காரியங்கள் எது நடந்தாலும் அதற்கு காரணம் சாத்தான் தான், கடவுள் இல்லை. அதுக்கு தான் அந்த நான் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், the source of all evil and all sickness and all testing and all trial is not God, it is only Satan என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பத்தான் நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக முடியும். ஆண்டவர் அனுமதிச்சிடாருன்னு போச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் மோத வேண்டியதுதான். ஏன் அனுமதிச்சாரு, எதுக்காக அனுமதிச்சாரு, எனக்கு இவ்வளோ பாடாக இருக்குதா, நீக்கி போடும். ஆண்டவர் சொல்லுவார், நான் அனுமதிக்கவே இல்லையப்பா, நீ ஏன் சும்மா வந்து என்கிட்ட மோதுற, சாத்தான விரட்டி. அதுக்கு தான் உனக்கு எல்லா அதிகாரத்தையும் இயேசுவின் மூலமாக கொடுத்துருக்கிறேனே. இயேசுவினுடைய சிலுவை மரணத்தினாலே அவன் தலையை நசுக்கி அவனை ஒன்றுமில்லாமல் போவனி அவனுடைய வல்லமையை உறிஞ்சி எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ கையில் கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போ வந்து நான் சோதனை அனுபவிச்சேன், என்னை சோதனை நீக்க போடுன்னு என்கிட்டயா வாரீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். என்கிட்ட கேட்டுக்கிறார். அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், அவனை துரத்து போடான்னு சொல்லு, அது கூட இயேசுவின் நாமத்தை சேர்த்துக்கோ, இயேசுவின் நாமத்தில் பாபிசாசேன்னு சொல்லி போயிடுவான் அப்படின்றார். ட்ரை பண்ணினேன், நடந்தது. எத்தனையோ முறை விடுதலையானேன், எத்தனையோ வியாதியில் இருந்து விடுதலையானேன், எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து விடுதலையானேன், எத்தனையோ சோதனைகளில் இருந்து விடுதலையானேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? இயேசு எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு சொன்னால் மட்டும் போதுமா? திரும்பவும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு வருகிற சோதனைகள், உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், உங்களுக்கு வருகிற வியாதிகள், பெஸ்டிலன்ஸோ பிளேகோ, ஈவன் COVID-19 உள்பட எல்லாமே சாத்தானால் வந்தது. கடவுளை தயவு செய்து இதில் கொண்டு வராதீங்க.
நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அவர் தான் இதை அனுப்பினார் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் அதை நீக்க மாட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? அவரே கொண்டு வந்துட்டு அவரே நீக்கிறதுக்கு அவர் என்ன ஸ்டூப்பிடா? ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தயவு செய்து. எல்லாத்துக்கும் காரணம் சாத்தான். இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா அனுபவிச்சுட்டேன், நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன். சாத்தானை எப்படி மேற்கொள்றதுன்னு எல்லாருக்கும் சொல்லியும் கொடுத்துருக்கேன். அவங்க ஈஸியாக மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. தெரியாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. சரி, அடுத்தது, உங்கள் ஜெபங்கள் தேவனிடத்திற்கு சென்று அடைவதற்கு தடை செய்ய முடியும் சாத்தானால். தெரியுமா உங்களுக்கு? தடை செய்ய அவனால் முடியும். முடியுங்க, தடை செஞ்சிருவான். உங்களுடைய அவிசுவாசமான ஜெபம் கூறியவே தாண்டாது. தேவையற்ற ஜெபம் கூறிய தாண்டாது. எதுவுமே தாண்டாது. அவனால் தடுக்க முடியும். அதை போலவே நீங்கள் ஜெபித்த பிறகு, உங்களுக்கு பதிலை ஆண்டவர் கொடுத்த பிறகு, அது உங்களிடத்தில் வந்து சேரக்கூடாதபடிக்கு அதையும் அவனாலே தடுக்க முடியும். என்னங்க, தானியேல் 10:12-21 எடுத்து படிச்சு பாருங்க. தேவனிடத்திலிருந்து உத்தரவு பிறந்தது, தானியேலே, எனக்கு பிரியமான தானியேலே. ஆமா, நீ ஜெபிச்ச உடனே கர்த்தர் உத்தரவை பிறப்பித்திட்டார். ஆமா, ஆனால் அது உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கு 3 வாரங்கள் தாமதமானது. ஏன்? ஏங்க அப்போ ஆண்டவருக்கு என்ன வல்லமை இல்லைன்னு அர்த்தமா? ஆனால் ஜெபத்திற்கு பதில் வருகிறதை பிசாசினால் தடுத்து நிறுத்த முடியும். இது தானியேலுக்கே நடந்தது. உங்களுக்கு எனக்கு நடக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. தடுத்துருவான். அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதையெல்லாம் இயேசுவினால் எப்படி மேற்கொள்ள முடியுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர போறேன். அதுக்காக முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அதை மேற்கொள்ள முடியும். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, அவன் முழுமையான பொய்யன், முழுமையான விக்கெட் பர்சன். பொய் மாத்திரமல்ல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிற வசனத்தெல்லாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனா அவன் முழுமையா விக்கெட்னா என்ன? மோசமான ஆளுங்க, முழுசும் துன்மார்க்க. அவனை நினைக்கும் போது துன்மார்க்கன்னு நினைங்க, அவனை நினைக்கும் போது பொய்ன்னு நினைங்க. அவன் சொல்றது எல்லாமே பொய். அவன் எப்படி பொய் சொன்னாங்கிறத 1-2 உங்களுக்கு உதாரணம் தான். ஏவாள்கிட்ட போய் என்ன சொன்னான்? தேவன் இப்படி சொன்னாரோ. இந்த பொய்யை வச்சுக்கிட்டு அவன் 2 விதமாக நம்மளை வஞ்சிப்பான். ஒன்று, சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். கடவுள் மேலே நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். ஏவாள் அப்படிதான் சந்தேகத்தை உண்டு பண்ண வச்சுட்டான். ஓஹோ, அப்போ இப்படி கூட இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு விழுந்துட்டான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. சாராட்ட போனா, இந்த வா, உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு வழி இல்லை, கற்பம் செத்து போச்சு, உன்னுடைய இதெல்லாம் உலக வழக்கம் தானே, அதனால நீ என்ன செய்ய, உன்னுடைய வேலைக்காரியை கொடு. ஆபிரகாமுக்கு ஆகாரம் பிடிச்சா கொடுத்தா. அவன் ஆபிரகாமோடு அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. இஸ்மவேல் பிறந்துட்டான். இது யாருடைய வேலை? முழுக்க 100% சாத்தானுடைய வேலை. இதை எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது. இந்த சாத்தானுடைய வேலையினால ஒரு பெரிய ஜாதியே இந்த உலகத்தில் உருவாயிட்டு, அந்த ஜாதி இன்னைக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக செயல்படுகிற ஒரு ஜாதி. ஆனால் அந்த ஜாதி ஆபிரகாமின் வித்து. ஏங்க, அவன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்களா? சரியான வஞ்சகத்தின் சிகரம். வஞ்சனை ஈஸியாக தட்டி போடுவான். நம்மளை விட அவனுக்கு ரொம்ப வஞ்சகத்தில் தேறினவன். நம்ம நேர்மையாக சிந்திக்கணும்னு நினைப்போம், அவனுக்கு நேர்மையான சிந்தனையே வராது. எல்லாமே கெடுதலான சிந்தனை வரும். அதுதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. அவன் உன்னை தடுத்து பார்ப்பான். நீ இல்லை, இவன் பிசாசினுடைய சோதிக்கிறான், அதனால் நீங்கள் அதுலேருந்து முன்னேறி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி பழச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எப்படிடா இது பண்ணுறதுன்னு சொல்லி உங்களை முன்னால் போன்னு தள்ளிக்கிட்டே போவானா. கடைசியில்
நல்ல மலை உச்சியில் நீங்கள் போய் நல்ல பெருமையின் சிகரத்தில் நிற்பீங்க பாருங்கள், அங்கே போய் டபார்னு காலை வாரி விட்டுருவானோ, நீங்கள் உழுந்து ஒன்றுமில்லாமல் போயிடுவீங்க. இது இன்னொரு விதமான சோதனை. அவனுடைய வஞ்சகம் பல விதங்களில் இருக்கும். நான் அந்த காரியத்துக்குள்ளெல்லாம் இப்போ போகலை. அவனுக்கு இதெல்லாம் அவனால் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பொய்யான அற்புதங்களை செய்வான். சூடோ மிரக்கல்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மந்திரவாதி அற்புதங்களை செய்து எல்லாரையும் மயக்க வைத்து கொண்டிருந்தான் அப்படின்னு பைபிளில் போட்டு. சூடோ மிரக்கிள்ஸ் ஹீ கேன் டூ. இன்னைக்கு அப்படி சூடோ மிரக்கிள்ஸை வச்சு கர்த்தருடைய ஜனங்களையே அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். சூடோ மிரக்கிள்ஸ் எனிதிங். என்னங்க, ரொம்ப ஈஸிங்க அவனுக்கு. ஓகே, அது மாதிரி செய்து வைக்கிறான். அதை பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அழிந்து போனாரு, அவன் ஓடிவிட்டான். அதுக்கு பிறகு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். அது அப்புறம் அதுக்கு பிறகு பாருங்கள், இதுதான் மிகவும் முக்கியம், அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். அவனுடைய ஸ்ட்ராட்டஜி 2 தான். லாலெஸ்னஸ், அதாவது சட்ட ஒழுங்குகளை அழிப்பது. சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுவது, லிபர்ட்டி ஃப்ரீடம் என்று உங்களை ஊக்குவிப்பது. இது ஒரு திட்டம், மேஜர். மற்ற நிறையா குட்டி திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. 2வது ஐடாலட்ரி. ஐடாலட்ரின்னு என்ன? விக்கிரக ஆராதனை. ஆரம்பத்தில் நேரடியாக விக்கிரகங்களை கொண்டு வந்து ஆராதனை செய்ய வச்சு கடவுளுக்கு விரோதமாக கோபத்தை உண்டு பண்ணினான். அதில் முக்கியமாக பெண்களுடைய தேவதைகளை உருவாக்கி, அதாவது இதுக்கு நம்ம ஆதியாகமத்துக்கு போகணும். மனுஷனை தேவன் தமது சாயலாக உருவாக்கினார். மனிதனிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். சரியா? ஆனால் இப்போ இந்த சாத்தான் என்ன பண்ணிவிட்டான் பாருங்க, மனுஷியை தேவ சாயலுக்கு ஒப்பாக்குறான், தேவதையாக்குறான். அதில் முக்கியமான தேவதையாக இருந்தவள் டயானான்னு ஒருத்தி. அதுதான் பாபிலோனுடைய தேவதை. அது ஆண்டவருக்கு பயங்கர அருவருப்பாயிடுச்சு. அபாமினேஷன் சொல்கிறார், ஐடாலட்ரி. ஆனால் இப்போ ஐடாலட்ரிக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க. அது என்ன விளக்கம் தெரியுமா? கர்த்தரை விட அவருடைய ஸ்தானத்தில் நீ எதை கொண்டு வந்து வைத்தாலும் அது ஐடல். அதுவும் கரெக்டு தான், அவரை தப்புன்னு சொல்லலை. ஆக இந்த லாலெஸ்னஸ் அண்ட் ஐடாலட்ரி, கர்த்தர் எடுக்க வேண்டிய இடத்துல ஐடலை கொண்டு வந்து வச்சுருங்க. ஒரு ஆசை, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ஆசை, சிலருக்கு சினிமா பைத்தியம், சிலருக்கு இப்படி சிலருக்கு பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு விதமான இது, சிலருக்கு பலரை கொள்ளையடித்து நான் நிறைய சம்பாதிக்கணும், இது ஒரு ஐடல் தான். இப்படி பலவிதமான ஐடல்கள் அவன் உருவாக்கி ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரை வெறுப்பேற்றிட்டான்னு சொல்லுங்களேன். என்னை பொறுத்தளவு ஆண்டவரை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு நம்ம அடிமையாகிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காத எல்லா இடமும் விக்கிரக ஆராதனைக்கு சமானம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆக நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நீங்கள் எதை முதலாவதாக நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமானம் என்று வேதத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இதைத்தான் அவன் ப்ரமோட் பண்ணுவான். அதாவது ஆண்டவருக்கு வேண்டிய இடத்துல மற்ற இச்சைகளை கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணுவான், மற்ற ஆசைகளை கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணுவான். இதெல்லாம் அவனுடைய ஸ்ட்ராட்டஜிங்க, டெவில்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். அப்புறம் ஆளுங்களை அவன் அப்ரெஸ் பண்ணவும் முடியும், அதாவது எதிர்க்கவும் முடியும், அவர்களை ஆட்கொண்டு அடிமையாக்கவும் முடியும். என்னங்க, அவர்களை எதிர்க்கவும் முடியும், அதாவது நீங்கள் நல்லா வாழக்கிறத எதிர்த்து உங்களை வீழ்த்தவும் முடியும், உங்களை பொசஸ் பண்ணி தன்னுடைய ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை வைத்துக்கொள்ளவும் அவனால் முடியும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அவன் அருவருப்பான அசுத்தமான ஒருவன். இவ்வளவும் பிசாசு, இவ்வளவும் பைபிளில் இருக்கு. ஆனால் இங்கே தாங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். எங்ககிட்ட அவன் மோதினால் அவனைக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கிறதுனா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? முதலாவது நாம் அவங்களை அறிந்து கொள்ள வேண்டியது, we are not alone.
நாங்கள் ஒருவராய் இல்லை. நாங்கள் மாமிசத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் மாமிச பலத்தினாலே பிசாசை எங்களால் மேற்கொள்ள முடியாது. எபேசியர் 6:12 தொடக்கம் தெளிவாக பவுல் எழுதுகிறார். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. ஒரு மனிதனோட நம்ம போராடி ஜெயிக்கிறது வேற. ஆனால் அவன் பிசாசின் ஏஜெண்டாக நம்மோடு வந்து போராடும் பொழுது அவனை உங்களால் ஜெயிக்க முடியாது. ஈஸியாக உங்களை பிசாசை அடிச்சுட்டு போயிடுவான். மாமிசத்தில் உங்களால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது, அவனை மேற்கொள்ளவும் முடியாது. ஆனால் உங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர் என்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவரை கொண்டு நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் பிசாசை மேற்கொள்வதுங்கிறது கூடாத காரியம்ங்க. சும்மா இதில் ஒத்தை அரட்டையெல்லாம் பார்க்கக்கூடாது. இது பாசிபிளா, இம்பாசிபிளா, நாட் பாசிபிளா, கொஞ்சம் பாசிபிளா, 50%, நத்திங். யூ கேனாட். உங்களால் முடியாத பற்றி நம்ம பேச என்னங்க பிரயோஜனம்? ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை கொண்டு நாம் அவரை எதிர்க்கலாம். இதற்கு 3 காரியத்தை நான் சில வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு போதித்தேன். அவர் சிலுவையிலே மரித்ததின் மூலமாக 3 காரியத்தை அவர் எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய வார்த்தை என்று சொன்னேன். அது ஆவியின் பட்டயம் எங்களுடைய கரங்களில் இருக்கிறது, பிசாசுக்கு எதிரானது. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவன் தலையை நசுக்கினார், அவன் வல்லமையை உரிந்து விட்டார், அவனை ஒன்றும் இல்லாமல் செய்து விட்டார் என்கிறதை எப்படிங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் வேலை நடக்குமா? நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அவன் பிசாசு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனை எப்படி நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள்? இதற்கு இந்த 2வது ஆயுதம் மிக பயனுள்ள ஒரு ஆயுதம். அது என்னது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அவன் துண்டகானன் துணியகானன் ஓடுவான். வேற வழியே கிடையாது அவனுக்கு. உங்களை எதிர்த்து நிற்க அவனால் முடியவே முடியாது. He will just run away and disappear. Period. He will run away and disappear. எப்போ? நீங்க இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கும் பொழுது. இந்த இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கிறதே அநேகருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நான் இதை நல்ல சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி என்றால், என்ன ஒரு காரியம் வந்தாலும், இப்போ ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜுரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஜுரமே இந்த சரீரத்தை விட்டு போன்னு சொல்லுங்களேன். உங்கள் வாயில் தானே சொல்கிறீங்க. இதில் என்னங்க பெரிய என்ன யாராவது வந்து காணிக்க கேட்குறாங்களா? வாயில் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீ போன்னு சொல்லுங்க, அது ஓடிடுவான். ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ ராத்திரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ, என் தூக்கத்தை கெடுக்கிற பிசாசின் ஆவியே போ, ஆண்டவரே நான் நல்லா தூங்க வேண்டும். 2 நிமிஷத்தில் தூக்கம் வருதா இல்லையான்னு பாருங்கள். நானும் வீடியோவில் பார்க்குறேன், யூடியூப்பில் 5 நிமிடத்தில் தூக்கம் வருவதற்கான டிப்ஸு, 2 நிமிஷத்தில் தூக்கம் வர்றதுக்கான டிப்ஸு, இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், 1 நிமிஷத்தில் வரக்கூடிய ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் என் தூக்கத்தை கெடுக்கிற பிசாசே அப்பாலே போ. 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க, 30 செகண்டில் நீங்கள் தூங்கிடுவீங்க. என்னங்க இது? இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரலையா? நான் சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. இதுதாங்க அருமையான டிப்ஸ். ஆண்டவரே, முதல்ல ஒரு ஜெபம் ஒன்று பண்ணிவிடுங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல நித்திரை வேண்டும். நீர் என்ன சொன்னீர்? எனக்கு பிரியமானவர்களுக்கு நான் நல்ல நித்திரையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். அதை முதல்ல சொல்லிவிடுங்க. ஓகேயா? அப்போ தான் பிசாசுக்கு எது புரியும். அந்த வசனத்தை முதல்ல சொல்லிவிடுங்க. சொல்லி போட்டு 2வது உடனே இயேசுவின் நாமத்தில் என் பிசாசை, எந்த பிசாசின் செய்ய எந்த அசுத்த ஆவியும் என்னுடைய தூக்கத்தை கெடுக்குமானால் போ உடனே, இம்மீடியட்லன்னு சொல்லுங்க. அவன் போயிடுவாங்க. 1 நிமிஷத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. இதை நான் எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த வாரம் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்ல பாயிண்ட்டு பாஸ்டர், நல்ல டிப்ஸுன்னுவாங்க. என்னமோ 2 நிமிஷம் 5 நிமிஷம் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த 1 செகண்ட் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்களேன். அப்படி தாங்க பிசாசை துரத்தணும். கால் வலியாக இருக்குதா? இயேசுவின் நாமத்தில் வலியே போ.
எனக்கு அருமையான சகோதரன், ஒரு ஊழியக்கார சகோதரன் இருந்தார். அவருக்கு கையில் ஒரு எக்ஸ்ட்ரா growth மாதிரி வந்துட்டு, 5 விரல் 6வது விரல் மாதிரி இல்லை, இந்த 5வது விரலில் கொஞ்சம் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா growth. அதை என்கிட்ட காட்டுவார். காட்டும்போது நான் என்ன பிரதர் அப்படின்னா, பாருங்கள் இது எப்படி காணாமல் போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னாரு. அப்படின்னு கையில் வச்சுக்கிட்டு, இயேசுவின் நாமத்தில் இது மறைந்து போ, இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ. ஒரு 5 தடவை சொன்னாருங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், மறைஞ்சு போயிடுச்சுங்க. இயேசுவின் நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலுவையிலே அவர் சாதித்த காரியத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? எப்படி இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஜெயிக்க போகிறீர்கள்? யோசிங்க, நல்ல சிந்திங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு, ஆனால் இதில் பெரிய பெரிய வேலைகள்லாம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? சும்மா நானும் விசுவாசி, நானும் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், இந்த இதெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் போதும். இதனால ஒன்றையும் நீங்கள் இது வரைக்கும் சாதித்ததும் இல்லை, இனியும் உங்களால் சாதிக்கவும் முடியாது. எப்படி நீங்கள் இருக்கணும்? மெய்யான விசுவாசியாக இருக்கணும். அதை முதல்ல நீங்கள் தான் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதில் வேதவசனம் என்ன சொல்கிறது? உங்களுக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் ஆவியுடனே கூட நீ தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறாய் என்று சாட்சி சொல்லணுமா? அந்த உறுதி உங்கள்கிட்ட இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. அப்புறம் என்ன பாஸ்டர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் செய்யலைன்னு சொல்லாதீங்க. ஒழுங்க முதல்ல நீங்கள் யாருங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. யூ ஷுட் பி அ சைல்ட் ஆஃப் காட். நீ தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி அதற்கு சாட்சி பகர வேண்டும். அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னதான் தலையில் நின்று குட்டிக்காரன் போட்டாலும் ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் நடக்கும் எப்பொழுது? நீங்கள் கர்த்தருக்குள் உறுதியான தேவ பிள்ளைகள் என்று உறுதியாக நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையாங்கிறத நீங்களே தான் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, எந்த ஊழியக்காரனும் சொல்லக்கூடாது, எந்த விசுவாசியும் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லணும். அவர் சொன்னாதான் உங்களுடைய சாட்சி மெய்யான சாட்சி. அதைத்தான் பிசாசு எதிர்ப்பானே, பயப்படுவானே தவிர மற்ற ஒன்றுக்கு அவன் பயப்பட மாட்டான். சரியா? 3வது ஆவியானவர். ஆவி ஸ்பிரிட், கர்த்தருடைய ஸ்பிரிட் எங்களோட. இதை மட்டும் பெருமையாக சொல்லிக்கிறோம் வாயில், ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே இல்லையே. ஏன்? எல்லா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா, அவன் ஆவியினால் நிறைந்து பிசாசை கடிந்து கொண்டான், அவன் ஓடினான். அவன் ஆவியினாலே நிறைந்திருக்கும் பொழுது எல்லா பிணியாளிகளையும் பேதுருவினிடத்திலே கொண்டு வந்தார்கள், பவுலினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் அவன் சுகமாக்கினான். இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் எல்லா பிணியாளிகளையும் சுகப்படுத்தினார். வியாதியஸ்தர்கள் மேலே விடுதலையாக்கினார். பிசாசின் பிடிகளாக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். எல்லாம் பண்ணார். கடைசியில் அவர் என்ன சொன்னார்? மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அதில் முதல்ல என்ன தெரியுமா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்டே அதுதாங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என்னால் பிசாசை துரத்த முடியலன்னு சொன்னால், நான் உங்களுடைய ரட்சிப்பையும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இல்லையாங்கிறத முதல்ல சோதிச்சு பாருங்கன்னு தான் உங்களை தான் நான் சொல்லுவேனே தவிர. ஏன்னா வேதத்தின்படியும் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையின்படியும் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியும் பிசாசு கீழ்ப்படிந்துதாங்க ஆகணும். பழைய ஏற்பாட்டு கதை வேற. அங்கே பிசாசு கீழ்ப்படிய மாட்டேன். ஏன்னா கீழ்ப்படுகிறதுக்கான காரியம் ஒன்றுமே அவங்க கையில் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு பிறகு இது எல்லாம் எங்கள் கையில் இருக்குது. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்னமோ போராடிக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க இது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எவ்வளவு ஈஸியாக பிசாசை மேற்கொள்ளலாம் என்பதை அறியாமல் இவ்வளவு போட்டு நம்ம இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோமே. ஏனுங்க நமக்கு வர்ற சஃபரிங், அதாவது பாடுகளுக்கெல்லாம் காரணம் பிசாசு என்று முதலாவது உங்களுக்கு சொல்லிட்டேன். சாத்தான் தாங்க காரணம். இதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. தயவு செய்து கர்த்தர் மேலே பைய போடாதீங்க. அவர் வேதனைப்படுவார். ஆவியானவர் துக்கப்படுவார். ஐயோ, நான் ஒன்றுமே அனுமதிக்கிறதும் இல்லை, ஒன்றுமே செய்கிறதும் இல்லை, இவன் என்னை பார்த்து அனுமதிக்கிறேன்னு என்ன கேட்குறான். ஐயோ, எவ்வளோ துக்கப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அனுமதி பிசாசுக்கு தேவையில்லைங்க. அதை திரும்பி உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். சாத்தானுக்கு உங்களை சோதிக்க அனுமதி தேவையில்லை. இது மாதிரி ஒரு தவறான உபதேசத்தை கேட்டு தயவு செய்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க.
அவனுக்கு அனுமதி தேவையில்லைங்க. உலகமே அவன் கீழே இருக்கு. உலகம் முழுவதையும் அவன் பொய்யனா ஏமாற்றி விட்டான்னு போட்டிருக்கு. பைபிளில் 5 இடத்துல போட்டிருக்கு இந்த உலகத்தின் அதிபதி அவன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டீங்க. அவர் நான் சொல்கிறேங்க, அந்த 5 டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 39 முதல் 44 சொல்கிறாரு, எல்லாரையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் உங்கள் பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகள்ட்டார். எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டார். என்ன பிசாசுக்கு பிறந்தவங்களா அவங்க? இல்லை. ஆனால் பிசாசினுடைய ஆதிக்கத்திற்குள் இருக்கிறார்கள், ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். வேதத்தில் இருக்குதுங்க, பிசாசின் பிள்ளைகள் நீங்கள். நம்மளை பற்றி மட்டும்தான் அவர் இயேசுவின் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள்னு அவர் சொல்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரவேலர் இன்றைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னுடைய சந்ததி என்னுடைய சந்ததின்னு. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய சந்ததி என்னுடைய சந்ததின்றார். ஏங்க இதையெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளாமல் சும்மா பிசாசுக்கு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தால் நல்லாதான் இருக்குது. சரி, 2வது இயேசு சொல்கிறார், யோவான் 12:31 சொல்லுகிறார், பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு என்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி. யாரை பார்த்து சொல்றாரு? பிசாசை பார்த்து, சாத்தானை பார்த்து சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி. நான் ஒன்று அழிக்க தாண்டா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்றார். நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஒன்று அழிக்க போகிறேன், வல்லமையெல்லாம் எடுக்க போகிறேன், உன்னுடைய வல்லமையை உரிய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு தெரியும் அது. 3வது சொல்லுகிறார், ரூலர் ஆஃப் திஸ் இயர். இது பவுல் சொல்கிறார். எபேசியர் 2:2 6:12 சொல்கிறார், இந்த வான மண்டலத்தை ஆளுகிறவன் அவன். அடுத்தது இயேசு சொல்கிறார், யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவரை சோதிக்கும்படி அவர் வரும்பொழுது இதோ சோதனைக்கு, அதாவது பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். அது மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியுமா? அவன் வருவாங்க, இயேசு விட்டே வந்தான். என்ன பிதாவாகிய தேவனிடத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டான் வந்தான்? இல்லையே. அவன் பாட்டுக்கு வந்தான், இயேசு சோதிக்கணும்னு வந்தான். இது இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொன்னா, என்னை சோதிக்க வரியா, என்கிட்ட ஒன்றும் வேலையாவது, போயிடு அப்படின்னாரு, போயிட்டான். அவ்வளவுதான். இதைத்தான் இயேசு நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் அவர் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் செய்து முடித்தேன் என்று சொல்வதனுடைய அர்த்தத்தையே நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. அவர் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ அதை நாங்கள் பாவிக்கணும். நாங்கள் பாவிக்காமல் இருந்து கொண்டு திரும்ப திரும்ப கடவுள் மேலேயே பழிய போடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கே கஷ்டமாக இருக்குங்க. அப்போ ஆவியானவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், தேவன் எவ்வளோ கஷ்டப்படுவார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு தான் எவ்வளோ கஷ்டப்படுவார். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேனப்பா, திரும்ப திரும்ப என்னதான் என்கிட்ட இப்படியே நிற்கிறியே அப்படின்னு கேட்க மாட்டாரு. பரிசுத்தாவி கேட்க மாட்டாரு, என்னப்பா நான் உன்னோட இருக்கேன், தேவ ஆவியானவர் உனக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறேன், நீ அவனை மேற்கொள்றது உனக்கு என்ன கஷ்டமா, ஏன் செய்ய மாட்டேங்கிற? திரும்ப திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட போய் நீ ஏன் ஆண்டவரை என்னை சோதிக்கிறீர்? ஆண்டவரை சோதிச்சார். திரும்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் யாரையும் சோதிப்பதில்லை. அதுக்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. உறுதியாக நான் சொல்லுகிறேன், யாரையும் தேவன் சோதிக்கிறது இல்லை, இயேசுவும் சோதிக்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் சோதிக்கிறது இல்லை. இதற்கு மாறுபட்ட எந்த கருத்தாலும் அது வேதத்திற்கு புறம்பானது. ஒருவரையும் அவர் சோதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் சோதிப்பதும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருவரையும் அவர் சோதிக்க மாட்டார், சோதிக்க அனுமதியும் கொடுக்க மாட்டார். சோதனை உங்களுக்கு வரும், ஆனால் வந்த பிறகு அது எவ்வளவு தூரம் போனால் நீங்கள் தாங்குவீங்க, அதுக்கு மேலே போனால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அங்கே கட் பண்ணிடுவார். ஆனால் அதுக்கு பேர் அவர் அனுமதிச்சதில்லை. அனுமதி அவனுக்கு தேவையில்லைங்க பிசாசுக்கு. அதை ஏங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க? He doesn't need permission. Again I repeat, he doesn't need permission. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வீங்க. இல்லைன்னா உங்களால் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழவே முடியவே முடியாதுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். கடைசியாக சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான், we know that we are all of God. நாங்கள் எல்லாம் தேவனுடையவர்கள். The whole world, நம்மை தவிர, அதாவது விசுவாசிகளை தவிர, the whole world is lying in wickedness. துன்மார்க்கத்துக்குள்ள இருக்குதுங்க. ரட்சிக்கப்படாத எல்லாருமே துன்மார்க்கத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களுடைய மத்தியில் நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் வரத்தாங்க செய்யும். இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு.
உபத்திரங்கள் இல்லை என்று எங்கேயுமே இயேசு சொல்லவும் இல்லை. உபத்திரவம் வராது என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதும் இல்லை. எடுக்கிற வாக்கு தத்துவத்தை எல்லாம் பழைய ஏற்பாடுல எடுத்துக்குவாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்கிறத விட்டு போட்டு இயேசு கிறிஸ்து வச்சு நீ எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னு என்னங்க இது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ அவனை மேற்கொள், அவனை துரத்து, அவனுக்கு எதிர்த்து நில், அவன் தோற்று போனவன். இதுகளைத்தான் இயேசு சொல்றாரு. நான் அவனை தோற்கடித்து விட்டேன், இதை விசுவாசி. இதை விசுவாசிக்காம என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க பாப்போம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? இது ஒரு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காரா? அப்படியா? அதுக்கு அர்த்தம் அதுவா? அதுக்கு அர்த்தம் அது இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சூப்பர் வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிசாசுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் முடியும் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். என்ன செய்கிறது? அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதாமும் ஏவாளும் விழுந்த பிறகு 1500 வருடங்களுக்குள்ளாக முழு உலகத்தையும் அவன் துன்மார்க்கத்திற்குள் கொண்டு போய் விட்டான் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே தேவன் சொல்கிறார். நோவாவின் காலத்திலேயே. பைபிளில் பார்த்தீங்கன்னா 6 அதிகாரம் தான். 5 அதிகாரம் முடிஞ்சு 6வது அதிகாரம். உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா 1500 வருஷம். இந்த 1500 வருஷத்தில் அவன் உலகத்தில் உள்ள அனைவரையும் துன்மார்க்கனா மாற்றிட்டான். என்னென்ன பாவத்திலலாம் செய்ய வச்சானோ அது அவனுக்கு தான் வெளிச்சு. இப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 6:5 என்ன சொல்லுது? அவர்களுடைய சிந்தனையின் துவக்கமெல்லாம் துன்மார்க்கமாய் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று கண்டு அந்த ஜலத்தை முழுவதும் அழிச்சார். வேற வழி இல்லைங்க. சரி, அதுக்கு பிறகு 300 வருஷம் மோசையை கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. 10 கட்டளைகளை கொடுத்தாரு. அதுகளை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு இவங்களால முடியல. அதுலேயும் ஒரே துக்கமும் துன்பமும் கடவுளுக்கு விரோதமாக எல்லாத்தையும் பண்ணாங்க. 4000 வருஷம் பொறுமையாக இருந்துட்டார். 1500 வருஷம் நோவா காலம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இன்னொரு 2500 வருஷம், 4000 வருஷம். காட்ஸ் ஹேண்ட்ஸ் வர் பவுண்ட். பிசாசு ஆடின ஆட்டம் போதும் ஐயா, ஆடி முடிச்சிட்டான் இயேசு வர்ற வரைக்கும். சரி, இயேசு வர்றாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோன்னு இதை எப்படி அவன் அழிக்கலாம் என்று அவன் முயற்சி பண்ணினான். முடியாமல் போச்சு. அந்த கதைகளாம் இப்போ நம்ம போக வேண்டாம். இயேசு அவனை மேற்கொண்டார். இதில் ஒரு சின்ன ரகசியம் ஒன்று இருக்கு. இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர்னு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. அவருக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. ஏன்? அவர் மனுஷ வித்து இல்லை. ஆனால் ஆதாமிலிருந்து வர்ற மனுஷ வித்து, அதுல பாவம் சுபாவம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு விதிவிலக்கு. ஏன்? பரிசுத்த ஆவியினாலே அவர் கற்பம் தரித்தாள். ஆகையினாலே மனுஷ வித்துக்கு அங்கே இடம் இல்லை. ஆக பாவ சுபாவத்துக்கு அங்கே இடம் இல்லை. அதனால பாவ சுபாவம் இயேசுக்குள்ள இல்லை. சரி, சுபாவம் இல்லை. ஏன்னா பரிசுத்தாவினாலே உற்பவிக்கப்பட்டு பிறந்தவர். பாவம் செய்தாரா? ஒன்றும் செய்யலை. அவர் செய்ய வைக்கிறதுக்கு பிசாசு எவ்வளவோ முயற்சி பண்ணினான். என்னென்னமோ பண்ணி பார்த்தான். முட்டியவே இல்லை கடைசி வரைக்கும். பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், ரெண்டும் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படிப்பட்டவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். ஏன்? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஜெயத்தை உங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய கையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஜெயத்தை ஏங்க நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம்? கடைசியில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லி போட்டார். 7 சபைகளுக்கும் 7 தடவை ரிப்பீட் பண்ணிட்டார். ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ. நல்லா நீங்களே உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் ஜெயங்கொள்கிறவர்களாய் ஜீவிக்கிறீர்களா? என்னால் சொல்ல முடியும். என்னால் முடியும். அது ரொம்ப ஈஸி. நீங்க யோசிச்சு சொல்லுங்க. பதில் ஜெயம் கொள்வதா உங்களால முடியுமா?
ஸோ நான் ஜெயம் கொள்கிறவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு தாங்க அங்கே கிரீடம், அங்கே மன்னா, அங்கே எல்லாம். ஜெயம் கொள்ளாதவனுக்கு இல்லை. நாங்கள் பிசாசுகிட்ட தோற்று போனவங்களுக்கு இல்லை. அதெல்லாம் கர்த்தர் லீடர்ஸ் லைக் இட்டு. ஆண்டவர் செய்த ஒரே ஒரு, அது தவறுன்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் இந்த சுய சித்தம்னு ஒன்று கொடுத்து விட்டாங்க. அதுதாங்க மனுஷனை பாழாக்கி போச்சு. சுய சித்தத்தை வச்சு 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 இந்த சுய சித்தத்தை தாக்குறதுல பிசாசு கில்லாடி. பிசாசு மட்டும் கில்லாடி இல்லைங்க, வேற கில்லாடிகளும் இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் நம்ம போகலை, அதுக்கெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் வருவோம். ஆண்டவருடைய குணத்தில் அவர் எந்த பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண அவரால் முடியாதுங்க. இதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஹீ கேனாட் காம்ப்ரமைஸ். பரவாயில்ல போ, ஐ வில் ஃபர்கெட் இட்டு. அது கடவுள்கிட்ட நடக்கவே நடக்காது. இதை நான் திரும்பவும் திரும்பவும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹீ இஸ் அ ரைச்சியஸ் காட், ஹீ இஸ் அ ஹோலி காட். பாவத்தோடு அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அது தெரிஞ்சுதான் உங்களை பாவத்துக்குள்ளே எப்படி வீழ்த்துறதுன்னு சாத்தான் அலமோதி கொண்டிருக்கான். கட்சிக்கிற சிங்கம் போல உங்களை அலைஞ்சு கொண்டிருக்கான். எப்படி இவனை பாவத்துக்குள்ளே விழுத்தலாம், பாவத்துக்குள்ளே விழுத்திட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம், அவன் தோத்துட்டான் அப்படி. சரி, பாவத்துக்குள்ளே விழுத்துறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ரெண்டு ஆயுதங்கள் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். லாலெஸ்னஸ், அதாவது சட்ட ஒழுங்கை இல்லாமல் பண்ணுவது. இன்றைக்கி அமெரிக்கா, இங்கே ஐரோப்பா தேசங்களில் இந்த சட்ட ஒழுங்கை நீக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் யாரால? சாத்தானால். They don't want law and order, but God wants law and order. Lawlessness is Satan's strategy. God's strategy is law and order. அதுக்கு தான் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். If you say that there is no law, you are against God. Period. அவருக்கு சட்டம் ஒழுங்கு தேவை. பரலோகத்திலும் தேவை, பூலோகத்திலும் தேவை, கீழையும் தேவைன்னு பைபிள் போட்டு. பரலோகத்தில் சட்ட ஒழுங்கை மீறினான் லூசிபர் சாத்தானானான். பூலோகத்திலே சட்ட ஒழுங்கை மீறினான் ஆதாம் பாவத்திலே விழுந்தான். இன்றைக்கு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாத்தையும் தேவன் வெறுக்கிறார். சட்ட ஒழுங்கு அவருக்கு மிகவும் முக்கியம். கிருபையினாலே அந்த சட்ட ஒழுங்கை தடுக்க முடியுமே தவிர இல்லாமல் செய்ய முடியாது. அதனாலே வருகிற ஆக்கினை எங்கள் மேல் வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அதை தடுக்க முடியும். ஆனால் சட்ட ஒழுங்கை மீறினால் அதை கிருபையாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மீறுவேன், ஆனால் கிருபை என்னை பாதுகாத்துக் கொள்ளும். தயவு செய்து சொல்றேன், அப்படி ஒரு யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. அது முடியாதுங்க. கிருபையினால் அது முடியாது. கிருபையினா இவங்க தவறாக புரிஞ்சு கொண்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செய்த பிறகு கிருபையால் ஒன்றும் உங்களை காப்பாற்ற முடியாது. கிருபை எதற்கென்றால் நீங்களாகவே நீதிமான் ஆக முடியாது என்கிற சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து கிருபையினாலே தன்னுடைய பாவமில்லாத இரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களை நீதிமான் ஆக்கி தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். இதுதாங்க வேதம் கற்பிக்கிறது. அந்த காரியம் கிருபையினாலே நடக்கிறது. அது விசுவாசத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. விசுவாசம் இல்லாமல் அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. இரண்டாவது, நான் முதலாவதே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், ஐடாலட்ரி, அதாவது விக்கிரக ஆராதனை. தயவு செய்து ஓடுங்கன்றார் பவுல் சொல்றாரு. விக்கிரக ஆராதனையை கொடுத்து ஓடுங்கன்றாரு. ஓடி. ஐயோ, இதெல்லாம் கேட்கும்போது பைபிள் இதெல்லாம் இருக்குன்னு போகும்போது கொஞ்சம் நம்ம இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். இந்த பாருங்க, சாத்தானை தேவன் நியாயம் தீர்த்து விட்டார். He has already judged him. He has already passed the decree also about him. அவன் மேலே அவர் தீர்ப்பையும் எழுதிட்டார். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கோர்ட்லாம் போறீங்க வாரீங்க, எத்தனையோ இப்போ கோர்ட்டுக்குள்ள தீர்ப்பு வந்துச்சு, அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு எல்லாம் சொல்றாங்க. ஒரு கிரிமினல் கேஸில் தீர்ப்பு வந்தால் ஒருவேளை அவனுக்கு
அந்த தூக்கு தண்டனையோ அல்லது எதையோ ஒன்றை நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு 6 மாதமோ 1 வருஷமோ ஈவன் அப் டு 18 months வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம் என்று இருக்கிறது இந்த உலக சட்டத்திலேயே. இன்னைக்கு ஒருத்தனை தூக்கில் போடணும் அப்படின்னு ஆர்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 6 மாதமோ 1 வருடமோ அதிகபட்சம் 18 மாதங்களோ, சில நாடுகளில் 18, இந்தியாவிலெல்லாம் 18 மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க. 18 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னதுங்க? ஜாமீன். அவ்வளோ நாள் அவன் உயிரோடு இருப்பான். ஆனால் அவனுக்கு தண்டனை எழுதியாச்சு. எப்போ? இன்னைக்கே எழுதியாச்சு. என்ன தண்டனை? மரண தண்டனை, தூக்கில் போடும். தூக்குறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் 18 மாதம் வரைக்கும் அவன் ஆடி திரியலாம். அந்த 18 மாதம் வரைக்கும் ஆண்டவர் பிசாசுக்கு டைம் கொடுத்துருக்கிறார். ஆனால் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். 7000 வருஷம் கொடுத்து விட்டார். 7000 வருஷம் 6000 வருஷம் 6000 வருஷம் கொடுத்து விட்டார். இந்த 6000 வருஷத்தில் அவன் ஆடுன்னு ஆடுறான். இன்னும் ஆடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை பிடிச்சி கட்டி சங்கிலியில் கட்டி பாதாளத்துக்குள்ளே தள்ள போகிறாருன்னு அவனுக்கு தெரியும். அவன் காலம் முடிய போகுது. அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற போகிறது. மரண தண்டனை, தூக்கு தண்டனை இல்லை, மரண தண்டனை. இப்போ அவன் ஜாமீனில் இருக்கான். இந்த 6000 வருஷத்தை அவனுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டார். தீர்ப்பு எழுதப்பட்டாயிற்று. ஆனால் அந்த தீர்ப்பு நிறைவேற்றுவதற்கு 6000 வருஷம் டைம் கொடுத்துட்டார். கஷ்டமாக இருக்குல்ல? ஏன் கொடுத்தாருன்னு கேட்குறீங்களா? அங்கே போய் பார்த்துக்கோ. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு தீர்ப்பு எழுதினார். அவர் எழுதின தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த உன்னுடைய வலிமை எல்லாம் கான். ஆண்டவர் எனக்கு முன்னால் வரைக்கும் உனக்கு வல்லமைகளையும் கொடுத்துருந்தாரு, உனக்கு பவரையும் கொடுத்துருந்தாரு. இப்போ எல்லாம் போச்சு. இப்போ உறிஞ்சி எடுத்துட்டேன் நான், தலையை நசுக்கி போட்டேன் நான். இனி உனக்கு ஒன்றும் கிடையாது. அதை அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இயேசுவை கண்டு மாத்திரம் அவன் பயப்படுகிறான். இயேசுவின் நாமத்தை கண்டால் மாத்திரம் அவன் பயப்படுகிறான். ஏன்? இயேசு அந்த 2வது டிகிரியை எழுதிட்டார். இந்த 6000 வருஷத்தில் நீ 4000 வருஷம் நீ ஆடி தீர்த்துட்ட. இப்போ இந்த 2000 வருஷத்தில் நீ என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் மேலே கையை வைக்காதன்னு சொல்லியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? கையை வச்ச ஒன்றை தொலைச்சிருவேங்கிற மாதிரி. அப்படி சொல்லி போட்டு நம்மளை பார்த்து வந்தான்னா அவனை துரத்துங்கன்றார். என் நாமத்தினாலே அவனை துரத்துங்கள். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்க? இதை ஏன் நம்ம பாவிக்க மாட்டேங்கிறோம்? இதை நம்ம பிராக்டிஸாக கொண்டு வர மாட்டேங்கிறோம்? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாதித்ததனுடைய அர்த்தம் தான் என்ன? இவைகளை சாதிப்பதற்காக அவர் எழுதின தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்தவர் உன்னுடைய பாதியில் கொண்டு உறிஞ்சி எடுத்துட்டார். மரியாதையாயிரு, என் பிள்ளைங்க மேலே கை வைக்காத. அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும் அல்லவா? இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? நாங்கள் பாத்திரவான்களாக இல்லாமல் விசுவாசம் இல்லாமலவர்களாக இருந்தால் நாங்கள் அவன் நம்மளை தாக்கும் பொழுது எங்களால் எப்படி எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? அவன் அடிச்சுட்டே தான் இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவனை தாக்குவதற்கு அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடை நாம் தான் அவனுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும். இது இயேசு கிறிஸ்து கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் காலத்தில் தான் இப்ப நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம சும்மா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் he finished it. Yes, he finished it. But in what way you are able to enjoy that benefit? நீங்கள் எப்படி அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்? அதுதானங்க பிரச்சனை. அனுபவிக்கிறீங்களா இல்லையான்னு நீங்களே நல்லா யோசித்து பாருங்க. உங்களாலே அது முடியும். விசுவாசிகளாலே அது முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாலே உங்களையும் காத்துக்கொள்ள முடியும், உங்கள் சக விசுவாசிகளையும் காத்துக்கொள்ள முடியும், மற்றவர்களையும் காத்துக்கொள்ள முடியும். அதான் ஒன்று எக்ஸ்ட்ரா. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியின் கனியிலையும் விசுவாசம் உண்டு, பரிசுத்த ஆவியின் வரங்களிலும் வித்தியாசம் உண்டு, விசுவாசம் உண்டு.
கனைகளில் வர விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆனால் பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்று சொல்லப்படுவது மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு அவர் செயல்படுகிற விதத்தை அது காட்டுகிறது. அதுலேயும் விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய சகோதரன் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. அவன் தலையில் நீங்கள் கை வச்சு ஜெபிக்கலாங்க. பைபிள் அதுக்கு ஆமோதிக்குது. நீங்கள் விசுவாசி தான், தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பிசாசை வரட்டுங்க. இயேசு என்ன சொன்னார்? விசுவாசத்தினாலே நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை எடுத்தாலும் அவர்களுக்கு அதை ஒன்றும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது விசுவாசம் என்கிற வரத்தினாலே பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களை கொண்டு செய்கிற காரியம். அவர்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்ட இவ்வளோ அதிகாரம் இருக்குங்கிறத ஏன் நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க? போய் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் இப்போ பிணியாளியாக இருக்கிற ஒருத்தனுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் தான் வரணும், ஊழியக்காரன் தான் வரணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசம் கிரியை செய்யும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5:14 நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேவன் உங்களுக்கு இவ்வளவு அற்புதமான காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இதையெல்லாம் யூஸ் பண்ணி சாத்தானை அடித்து துரத்துறதை விட்டு போட்டு, ஐயோ சாத்தா என்ன இப்படி பண்ணி போட்டான், சாத்தா என்ன இப்படி பண்ணி போட்டான், ஆண்டவர் என்னை சோதிக்க அனுமதிச்சிட்டாரு. நோ நோ நோ. நான் தயவு செய்து 2 காரியத்தை திரும்ப நான் கடைசியில் முடிக்கும்போது சொல்லிவிட்டு முடிக்கிறேன். உங்களை சோதிப்பதற்கு பிசாசுக்கு அனுமதி தேவையில்லை. 2வது, சோதிப்பதற்கு கர்த்தர் உங்களை சோதிப்பது இல்லை. சோதனைகள் தானாக பிசாசினால் உங்களுக்கு உண்டாகிறது. அதற்கு நீங்களும் உடந்தை என்று யாக்கோபு எழுதுகிறார். உங்களுடைய சொந்த இச்சைகளை நீங்கள் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய இச்சைகளை அவன் பயன்படுத்தி உங்களை சோதனைக்குள் கொண்டு போகிறார். தயவு செய்து கர்த்தர் மேல் பழிய போடாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற எல்லா காரியங்களையும் மனதிலே வைத்து அவனை ஜெயங்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தும் விட்டார். அதை பயன்படுத்தி ஜெயங்கொள்கிறவனாக உங்களுடைய வாழ்க்கையை முடியுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாய் நீர் சிலுவையிலே எங்களுக்காக அவர் செய்து முடித்த காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவர் பிசாசின் தலையை நசுக்கி அவனுடைய வல்லமையை உரிந்து போட்டு அவனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான காரியங்களும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவனுக்கு தீர்ப்பையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவித்து அவனை எதிர்த்து நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி, கர்த்தருடைய ஆவியினுடைய வல்லமையினாலே அவனை எதிர்த்து ஜெயம் கொண்டு வாழ்க்கையிலே ஜெயமுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும், விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இன்னும் கேட்கப் போகிற எல்லாரையும் வழிநடத்தி உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் நிரப்பி அவர்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இந்த எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.